அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு திக்குவாய் ஏன் ஏற்படுகிறது, அது எதனால் உருவாகிறது, அதற்கு ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை எந்த விதத்தில் அமைந்திருக்கும் என்பது பற்றி பார்ப்போம். உடல் ஊனமுற்றவர்களின் வேதனையை போன்றது திக்குவாய் உள்ளவர்களது வேதனையும். அருகிலுள்ள அனைவரும் சரளமாக பேசும்போது திக்குவாய் உள்ளவர்கள் அவ்வாறு பேச முடியாததை நினைத்து மிகவும் வருந்துவார்கள். அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டுவிடும். திக்குவாய் உள்ளவர்களை பார்த்து மற்றவர்கள் இரக்கப்பட வேண்டும். ஆனால் அப்படி செய்ய மாட்டார்கள். பெரும்பாலானோர் ஏளனம்தான் செய்கின்றனர். இது மாற வேண்டும். திக்குவாய் தோஷம் எல்லோருக்கும் வருவதில்லை. வாக்குஸ்தானமான 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு பிறக்கும் ஜாதகர்களுக்கு திக்குவாய் தோஷம் வந்து சேரும். லக்கணத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்து 2ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் அமர்ந்து லக்கணத்திற்குரியவர் வலுவில்லாமல் போய்விட்டால் அந்த ஜாதகருக்கு பேச்சு சரளமாக வராது, திக்குவாய் ஏற்பட்டுவிடும். இந்த விவரத்தை ஜாதகத்தில் ஆரம்பத்திலேயே பார்த்து கொள்ளலாம். குழந்தைக்கு ஒரு வயது இருக்கும்போதே எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் அவர்கள் வளர வளர பேச்சும் சரளமாக வந்துவிடும். வாய் குளறும் நிலை வரவே வராது. மருத்துவ ரீதியாக சிகிச்சை செய்தாலும் அல்லது பரிகாரம் செய்தால்தான் முழு பலனையும் கொடுக்கும். இதற்காக திக்குவாய் உள்ளவர்கள் ராகு கேது திருத்தலங்களுக்கு சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில், அதாவது காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் வழிபட்டு வந்தால் வாய் குளறும் நிலை மாறும். மாதம் ஒரு முறையோ அல்லது வருடம் ஒரு முறையோ ராகு கேது திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் சரளமான பேச்சு வரும். திக்குவாய் உள்ளவர்கள் தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டியது இல்லை. ராகு கேது திருத்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உளுந்து 10 கிராம், கொள்ளு 10 கிராம் எடுத்து வெள்ளை துணியில் முடிந்து தான் படுக்கும் தலையணைக்குள் வைத்து தைத்துவிட வேண்டும். அதில் தினமும் அந்த தலையணையை வைத்து தலைக்கு வைத்து உறங்க வேண்டும். இதன் மூலம் வைப்ரேஷன் கிடைக்கும். 90 நாட்களுக்கு பிறகு 91வது நாள் முடிச்சை தலையணையிலிருந்து பிரித்து எடுத்து அதனை ஏரி, குளம் அல்லது ஓடும் நீரில் அல்லது கடலில் போட்டுவிட வேண்டும். இதனால் திக்குவாய் தோஷம் மாறும். மேலும் மாதம் ஒரு முறையேனும் கொள்ளு பயிரை அவித்து காலை உணவாக உட்கொள்ள வேண்டும். மாதம் ஒரு முறை உளுந்தில் களி செய்து உண்ண வேண்டும். இப்படி செய்பவர்களுக்கு திக்குவாய் தோஷம் விலகி சரளமாக பேச்சு வரும். மேலும் மிகவும் கடுமையான திக்குவாய் தோஷம் உள்ளவர்கள் மாதம் ஒரு முறை பிரதி அமாவாசை அன்று ராகு காலத்தில் ஈஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நவக்கிரகத்திற்கு 9 நவதானியத்தையும் படைத்து வலமாக இடமாக 9 முறை சுற்றி வருவது மிகச்சிறப்பான பரிகார முறையாகும். இவ்வாறு 12 மாதம் தொடர்ந்து செய்தால் திக்குவாய் தோஷம் நிவர்த்தியாகி சரளமாக பேசுவார்கள். இதனால் ஜாதகர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.